ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எங்கே போகிறோம்? நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். சடனாக பிளான் பண்ணிட்டு சரி போயிட்டு போகலாம், அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக அந்த இடம் எப்படி ஏது என்ன அப்படின்றது தான் நம்ம ஆக்சுவலாக என்னன்னா எவ்ரி வீக்கெண்ட் ஆர் எப்பப்போ டைம் கிடைக்குதோ டாக்டர் என்ன சொன்னாங்க, ரிலாக்ஸேஷனுக்காக அப்பப்போ வெளியே போங்க, ஓகேங்களா? எங்கன்னா போயிட்டு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது நல்லது தான். குழந்தைக்கு ரிலாக்ஸேஷனு போங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நேச்சரை காமிங்க, அத்தை காமிங்க, இத்தை காமிங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ நாங்கள் எனக்கு 3 days ஒரு 2 days லீவ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு இடத்துக்கு போகிறோம். வாங்க, அது என்னென்ன இடம், ஏது இடம், எங்கே போக போகிறோம், ஏதுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ கூட போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சு முடிச்சு தான் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி என்ன லஞ்சு? கீரை குழம்பா? முட்டை கீரை குழம்பு, ஊறுகாய். எனக்கு வாமிட் கண்ட்ரோல் ஆகணுன்றதுக்காக நான் வச்சுக்கிறேன். ஓகே, இல்லை ஆக்சுவலாக நல்ல காம்பினேஷன். ஊறுகாய் மொரா, இது என்னது, கீரை குழம்பு, அதை சாப்பிட்ணும். கீரை குழம்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா முடி நல்லா வரும் குழந்தை. ஆமாப்பா, வெண்டைக்காய் சாப்பிட்டாங்கன்னா நல்லது. வெண்டைக்காய் சாப்பிட்டா 3 நாட்கள் ஆகுது. ஆமாம், வெண்டைக்காய் சாப்பிட்டோன்னா புழக்குன்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலையில். அதுக்கப்புறம் ஒன்றும் வாயில வைக்க முடியல. நீ புள்ளைகளெல்லாம் சிக்கனு கொடுத்து பழகி போட்டு டப்புன்னு வெஜ்ஜு கொடுத்தா உன்ன மாதிரி தான் பண்ணுது. நீ பண்ற மாதிரியே இருந்துச்சுமாண்ணா எனக்கு. நீ பண்ணுவியா? எங்கன்னா ஹோட்டல் போனா வெஜ் ஹோட்டலா நீ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் உங்க வீட்டு சைடு மாதிரி தான், உங்க பிளேட்டு தான் அப்படித்தான் போகுது. அதே மாதிரி தான் பந்து உள்ளக்கிற சிசு கூட. சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட லஞ்சு முடிச்சுட்டு தான் கிளம்ப போகிறோம். சாப்பிட்டு டாட்டா பாய் ஃபார் 2 days. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரேக் போட்டிருக்கிறோம், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 20 kilometers 30 kilometers கார் ஃபுல்லு இப்போ டீ அபிஷேகம் ஆக போகுது. அப்புறமா ஒரு டீ பிரேக்காக நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பப்ஸு, அப்புறம் மேடம் கோல்டு காப்பி வாங்கிச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் காய்ச்சி? 20 kilometers மட்டும் தானே. ஓகே, எப்படி இருக்குது ஜர்னி? தூரம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வரும் நம்ம வீட்டிலேருந்து என்ன ஒரு 100 kilometers அவ்வளோதான். அது தெரியாது, வரும் ஹைவே தான். நம்ம கெஸ் பண்ணியிருக்கீங்களா? பார்க்கலாம், கெஸ் பண்ணுங்க. எங்கே போயிருக்கிறேன்னு கெஸ் பண்ணாங்க. சீக்கிரம் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வேறு என்ன வேணுமாடா? இங்கே வாங்கிக்கோ. டீ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிஸ்கெட் சாப்பிடலையா இன்னும் நீ? சாஃப்ட்டு இது என்ன பிஸ்கெட் இது? டீ பிஸ்கெட்டா? சால்ட் பிஸ்கெட் மாதிரி தான் இருக்குது. ஒரு நாய் என்ன அவமானப்படுத்திட்டு போயிடுச்சு. நாய் மட்டும் அவமானப்படுத்துது. நிக்குது பிஸ்கெட் தான். அதுதான் பிஸ்கெட் போட்டா அது பிஸ்கெட்டை போட்டா என்னை பார்த்துட்டு நீயே தின்னுன்ற மாதிரி. ஆமா, நீயே தின்னுன்னு சொல்லிட்டு போற மாதிரி போயிடுச்சு. அது தொட்டுவே இல்லை, அது கண்டுக்கவே இல்லை பிஸ்கெட்டு. இந்த பிஸ்கெட் சாப்பிடாதுன்னு நினைக்கிறப்பா. நான் இங்கே சாப்பிடுமா? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஷீ இஸ் நான் வெஜிடேரியன். வெஜ்ஜு சாப்பிட்றல போல. முட்டை சாப்பிட்டு சாப்பிடு. நீ சாப்பிடு. சாப்பிட்டுச்சுப்பா. எப்படிப்பா இது? அப்படில இருந்து கண்டுக்கவே இல்லை. சாப்பிடணும்னு சாப்பிட்டுச்சு. மேஜிக். நிஜமா சாப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அது போட்டு அது ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அது நெஞ்சிச்சு. யோசிச்சு சரி பாவம் போட்டதுக்காக சாப்பிட்டுருவோம். அவ்வளோதான். குட் கேர்ள். உனக்கு பயம் இருக்குதுப்பா அதுக்கு. என்ன மாதிரியே எப்படி நான் எப்படி பயப்படுறோன்னா அதே மாதிரி தான். இல்லை நினச்சிருக்கோம் சரி நம்ம எப்படியோ பிட்ட போடுவோம், வேற என்ன வாங்கி போடுவாங்க அப்படின்ட்டுன்னு. இதை விட்டா இந்த பிஸ்கெட் இந்த பொண்ணை திருப்பி எடுத்துன்னு போயிடும். சாப்பிட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்துக்கிறேன். வெள்ளரிக்காய் எஸ், வயிற்று குளிர்ச்சி. ட்ராவலுக்கு எப்போவுமோ குளிர்ச்சியாக சாப்பிட்டா நல்லது. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர்லலாம் பிச்சு மேஞ்சினுங்க தான் மழை பெங்களூரில். எஸ், இந்தா எங்கே போகிற? பியூட்டிஃபுல். என்ன ஒரு கண்புள்ளா காட்சி. ஹைவே ரோடு, பக்கத்தில் பொண்டாட்டி, அழகான பொண்டாட்டி, இந்த பக்கம் அழகான சீனரி, சன்செட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்லுங்களேன், அதெல்லாம் இந்த லாங் டிரைவ் போகிறதுக்குன்னே ஒரு இருப்பாங்க தெரியுங்களா, எந்துவாக இருப்பாங்க பாருங்களா, அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்.
அவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிப்பாட்டிட்டு பைக்கில் போகிறவங்கலாம் வந்து பயங்கரமாக வ்ளாக் பண்ணின்னு போவானுங்க. இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு பாருங்க தோஸ்த் அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேமராவில் உங்களுக்கு எப்படி தருதுன்னு தெரில, பட்டு எங்களுக்கு இங்கேருந்து அப்படியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அதுவும் பாருங்களேன், வாவ் சூப்பர்ப்பா, சூப்பர் 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 அழகு. பியூட்டி அட் இட்ஸ் நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்களேன். இப்போ கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த சர்ச் பார்த்தா இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே சரி, நானே சொல்லிடுறேன். இப்போ நானும் மோனாவும் எங்கே இருக்கிறோம்னா மைசூரில் இருக்கோம். எஸ், வி ஆர் இன் மைசூர். அக்கா வாங்க அக்கா, போகலாம் அக்கா. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து மைசூருக்கு வந்து எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீக்கெண்டு சரி ஓகே போகலாம், இதுவும் வந்து போகலாம் எங்கன்னா போகலாம். ஆமாம், ஸோ ஃபிலோமினாஸ் சர்ச் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சர்ச்சு, பிளெஸ்டு சர்ச். எங்களுக்கு லாஸ்ட் டைம் கூட நம்ம இங்கே வந்து வேண்டின்னு போனோம். ஸோ ஒரு 8 பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ டேரெக்டாக ஃபிலோமினாஸ் சர்ச்சுக்கு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளெஸிங்ஸ் வாங்கிக்கின்னு அப்புறமா ஒரு சூப்பர் ரெசார்ட்டை புக் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், ஸோ நம்ம போயிட்டு ஒரு 2 days நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுனாலாம் நினைக்காதீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. ஏன்னா 100 கிலோமீட்டர்ஸ்ன்றதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சென்னைக்கே அப்படி மாங்குன்னு 350-400 கிலோமீட்டர்ஸ் போகிறோம்ல. ஸோ இது 100 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஒரு மேட்ரே தெரியாது நம்மளுக்கு. ஆமாம், எங்களுக்கும் ஒரே இடத்துல வீட்லேயே இருந்தால் ஒரு மாதிரி அடுத்தா மன உளைச்சல் ஆயிடுது. ஆமாம், பெங்களூர்லாம் செம்ம மலை, இங்கே வரோம். மம்மி சொன்னாங்க ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வரோம். சரி, நம்ம என்ன இப்போ உள்ளே போய் செட்டில் ஆகிட போகிறோம் ரெசார்ட்டுக்குள்ளே. ஓகே உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அநியாயம், ஃபஸ்ட்டெல்லாம் அப்படியே உள்ளே போகலாம், இப்போ இதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டாங்க. ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு வந்து 2 பேருக்கு வந்து 10 ரூபா. நம்ம செப்பல் நம்ம வந்து வெளியே வச்சுட்டு போகிறதுக்கு 10 ரூபா. கீழே ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் டன்னல். ஸோ கீழே வந்து ஃபிலோமினா அவங்களுக்கு இது இருக்கும், ஸ்டாச்சு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். இதுதான் நம்ம தங்க போகிற ரெசார்ட், ஜால் மஹால் ரெசார்ட் அண்ட் ஸ்பா. ஏன் நிற்கிறாங்க இவங்க? இதெல்லாம் கேட்டுன்னு போவாங்க, புக் பண்ணிக்குதான் நம்பர் எல்லாம் வாங்கிக்கின்னு உள்ள விடுவாங்க. இது பாரு, இது இந்த என்ட்ரன்ஸ் பாரு, அந்த பேலஸ் இதுவே பேலஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரெசார்ட்டா பேலஸ் மாதிரி தான் இருக்கும். ஆமா, அது நாங்க ஆக்சுவலா ரியல் பேலஸ்ல தங்கலாம்னு பிளான் பண்றோம், ஆனா அது முடிய மாட்டேங்குது, கை கொடுக்க மாட்டேங்குது. எஸ், சோ அது நம்மளால அது ரெப்ளிகா ஒரு பேலஸ் ரெசார்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்துக்கிறோம். ஸோ உள்ள போய் பார்க்கலாம். ரிசப்ஷனுக்குள்ள போறோமோ இல்லையோ அதுக்குள்ள அங்கே ஒரு கடையா பார்த்துட்டு பாருப்பா இங்கே ஒரு ட்ரெஸ் கடையா. ஃபர்ஸ்ட் உள்ள போய் ரூமை போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவே பேலஸ் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்த்தீங்களா? நல்லா இருக்குது, ஒரு மாதிரி வைபே நல்லா இருக்குது. இந்த மாதிரி தங்கினது இல்லை நம்ம. இந்த மாதிரி நம்ம தங்கினது இல்லை. சூப்பராக இருக்குது. இது நிறைய பேர் லீவ்ப்பா, இன்னும் சம்மர் முடியலப்பா, வெக்கேஷனு இன்னும் முடியல. அதனால தான் நம்மளுக்கு ரூம் வந்து கிடைக்கல. ரூம் இல்லைன்னு இட போகிறாங்க, போனால் டென்ஷன் ஆகிடும் அப்புறமா. ஸோ செட்டப் எல்லாம் சூப்பராக இருக்குது. டின்னருக்கு வந்து நம்ம வெளியே வந்து தான் சாப்பிட்ணுமா டின்னருக்கு? அப்படின்னா இந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே இருக்குது. எங்கே உட்காரலாமா? இது மூஞ்சல் வேணாம், இந்த லாஸ்ட்டு ஓகே. மூஞ்சலெல்லாம் ஆகாது உனக்கு. ஆனால் இது நிறைய பேர் உட்கார மாதிரி இது, 2 பேர் உட்கார மாதிரி இல்லையே. சரி உக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுப்பா இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நாளைக்கு நான் வந்து ஆடுவேனே. எப்பா வாங்கப்பா, இங்கே பசி எடுக்குது. எனக்கு ரூமில் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். அப்பப்போ வரணும்ப்பா. ரூம்னா எப்படின்னா ஏஞ்சி சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுக்காக தான் இப்படி வர்றது வெளியோ. சூப்பராக பாருங்க. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. என்ன சாப்பிட்லாம்?
கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி எவ்வளோ ரெஸ்டார்ட் பார்த்துக்கிறேன், இது டிஃப்ரெண்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. ஆமாம். நம்மளும் ஃபேமிலி தான், குழந்தையோட தான் வந்து வயிற்றுல. நெக்ஸ்ட்டு வரும்போதும் நம்ம குழந்தையோட வரும். ஒரு பெட் நேம் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல மாட்டோம். எஸ், நாங்கள் கூப்பிடுற பேர் அது. குழந்தை பிறந்துட்டோன்னா அந்த நாங்கள் பேர் சொல்கிறோம், என்ன பேருன்ட்டுன்னு. மெயின் பேர் ஒன்று நாங்கள் அதுவும் நான் முன்னே வைக்கல. இன்னும் வைக்கல, சும்மா நேற்று நைட்டு ஏதோ வளரும் போது அந்த பேர் மாட்டுச்சு, அதனால அதை அப்படியே பெட் நேமாக வச்சிட்டோம். பச்சைக்குது மாமா இங்கே யாருன்னா ஒழிச்சு போனி. அது பற்றியா வெள்ளரிக்காய் போட்ட சாப்பிட்டு சிக்கன், இது என்ன இது எல்லாம் இதுவே போச்சு. வெள்ளரிக்காய் சாப்பிட்டுச்சா? வெள்ளரிக்காய் சாப்பிடல, சிக்கன் போட்ட சிக்கன் சாப்பிட்டு. இப்போ நீ போட்டால் திருப்பி அது எதிர்பார்க்கும். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நானே சாப்பிட்டு எழுச்சி போகிறேன். நல்லா இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இது என்ன கிரேவி? தந்தூரி கிரேவி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. அது அப்புறமா இன்றைக்கி நம்ம ரொட்டி தான் சாப்பிட்டோம். நைட்டெல்லாம் நாங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டோம், ரைஸ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ இதுதான் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. பில்லை கட்டிட்டு, இது நம்ம செப்பரேட்டாக பில் கட்டணும் போல், இதில் வராது இது. ஓகே, பில் ஓகே எழுதி வச்சுக்கோங்க, போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் வந்து ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி லக்ஸூரியாக இருக்குது ரூமு. நம்ம ரூம் டூரு, ரெசார்ட் டூர் இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா ஒரு மாதிரி நல்ல நார்மல் பட்ஜெட்டில் ஒரு ஒரு மாதிரி சுப்ரீமான ஒரு பிளேஸ் இது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக செம்மையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.